புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு வழக்கை சிபிஐக்கு மாற்றி மத்திய அரசு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு 16 மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது தொடர்பான விவகாரத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நபர்கள் தொடர்பு கொண்டிருப்பதால் இதுகுறித்த விசாரணையை சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரிக்கலாம் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பரிந்துரைத்துள்ளார். இந்நிலையில் அவர் திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். இதனை அடுத்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த ராஜாவிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் ஒரு வாரம் விசாரணை நடத்திய நிலையில் அவர் மீண்டும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சிபிசிஐடி அதிகாரிகள் கூறும்பொழுது வழக்கின் ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைத்து விடுவோம், அவர்கள் தொடர்ந்து விசாரிப்பார்கள் என்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் 4வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் என 270க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்தினர். இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இதை கண்டித்து புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பணி நிரந்தரம் செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது ஆசிரியர்கள் மாணவர்களின் தேர்வுத்தாளை திருத்தியபடி தங்களின் போராட்டத்தை தொடர்ந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த 16 குடும்பங்களுக்கு முதல்வர் ரங்கசாமி இலவச மனைப்பட்டா வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்புராயம்பேட்டையில் நிக்கோலஸ் துரியக்ஸ் குடியிருப்பு பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் நிலமற்ற 16 ஏழை குடும்பங்களுக்கு அவர்கள் வசித்து வரும் இடத்திலேயே புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை சார்பில் புதுச்சேரி நில மானிய விதிகள் 1975 கீழ் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு மனைப்பட்டா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை இயக்குனர் செந்தில்குமார், வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இலவசமாக 1 கிலோ கேழ்வரகு மாவு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுவை குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் இணைந்து வீரதீர குழந்தைகள் தினத்தை கொண்டாடினர். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், அரசின் எந்த ஒரு உதவியும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை விரைவில் ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும். முதியோருக்கு வழங்கப்படும் உதவித்தொகையும் ரூபாய் 500 உயர்த்தப்படும். ரேஷன் கடைகளில் இலவச அரிசி, கோதுமை வழங்கி வருகிறோம். தற்பொழுது கேழ்வரகு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதனை ஏற்று அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் சத்துணவாக 1 கிலோ கேழ்வரகு மாவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளோம் என்றார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துறை இயக்குனர் முத்துமீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 17 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட விளையாட்டு அரங்கத்தினை கால்பந்து விளையாடி திறந்து வைத்த மத்திய இணையமைச்சர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மினி ஸ்டேடியம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ரூபாய் 12.19 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டது. தற்பொழுது ரூபாய் 17 கோடி செலவில் 9600 சதுர மீட்டர் பரப்பளவில் மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு கால்பந்து, டென்னிஸ், பேட்மிண்டன் மைதானங்கள், 4500 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்கள் ஓய்வு எடுக்க தங்கும் கூடங்களும் கட்டப்பட்டுள்ளது. 1500 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், நிர்வாக அலுவலகம், பல்நோக்கு அரங்கம்,
கழிப்பறை, குடிநீர், வடிகால் மற்றும் மின்சார வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் பந்து விளையாடி திறந்து வைத்தார். விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அனிபால் கென்னடி ஆகியோர் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகரும் கலை முதியோர் இல்லத்தின் நிறுவனருமான கலைவாணி கணேசன் பாஜக கட்சியில் இருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டார். மேலும் சமூக சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் அவரது பணியை பாராட்டி அவர் நடத்தி வரும் முதியோர் இல்லத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் தொலைக்காட்சி பெட்டியை வழங்கினார். மங்கலம் தொகுதி கணுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவில் பகுதியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் மற்றும் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணவாப்பேட்டை பகுதியில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் மற்றும் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது. துவக்க நிகழ்ச்சியாக கணவாப்பேட்டையின் பல்வேறு பகுதிகளில் கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கும் பணி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மங்கலம் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ராஜ்பவன் தொகுதியில் புதிதாக கட்டப்பட்ட குடியிருப்புகளை மத்திய இணையமைச்சர் திறந்து வைத்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ராஜ்பவன் தொகுதியில் சின்னையாபுரத்தில் பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கு 220 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இதனை மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர், புண்ணிய பூமியான புதுச்சேரியில் ஆன்மீகம் சிறந்து விளங்குகிறது. இங்கு கடல் அலைகள் தினமும் வீசி பாரத மாதாவின் பாதங்களை கழுவுகிறது. இங்கு நல்ல கல்வி, சுகாதாரம் கிடைக்கிறது. நல்ல மனிதர்கள் உள்ளனர். மத்திய அரசின் ஆதரவுடன் நல்லாட்சி நடைபெறுகிறது. வளர்ச்சியை நோக்கி புதுச்சேரி செல்கிறது. மத்திய அரசின் திட்டங்கள் வேகமாக செயல்படுத்தப்படுகிறது. புதுச்சேரியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். 2047இல் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பிரதமர் பாடுபடுகிறார். வறுமை இல்லாத இடமாக இந்தியா மாற வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தாவின் நோக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்று இணையமைச்சர் தெரிவித்தார். இந்த குடியிருப்பில் சாலைகள், குடிநீர் வசதி, வடிகால் வசதி, கழிவுநீர் இணைப்பு, லிப்ட், மின்சாரம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தகுதியான பயனாளிகளுக்கு அவை ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி. மத்திய அரசு நடத்திய கலா உற்சவ நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் புகழ்பெற்ற பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்தனர். வெற்றி பெற்ற மாணவர்களை உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் டாக்டர் கிருஷ்ணராஜ் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தி ராணி ஆகியோர் மாணவர்களை பாராட்டினர். அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் தினசரி கேலண்டர், சில்வர் ட்ரம், பொங்கல் தொகுப்புகளை வீடு வீடாக சென்று வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்கவுள்ள நிலையில் எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொகுதி மக்களுக்கு வாழ்த்துக்களையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி கூறி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் காலந்தோப்பும் முருகன் கோவில் 2026ஆம் ஆண்டு தினசரி கேலண்டர் மற்றும் சில்வர் ட்ரம் மற்றும் பொங்கல் தொகுப்புகளை வைத்து சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார்.
பின்னர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சில்வர் ட்ரம், கேலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பு ஆகியவற்றை வீடு வீடாக வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி நலத்திட்டங்கள் வழங்குவதை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், ரவி, அப்பு, அன்பு, பன்னீர், தக்ஷணாமூர்த்தி, கோபி, ரங்கநாதன், பாரதி மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மாநில CITU விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் சார்பில் தலைமை செயலகம் நோக்கி கோரிக்கை பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜா திரையரங்கு அருகே துவங்கிய இந்த பேரணிக்கு CITU பொதுச் செயலாளர் சீனிவாசன் தலைமை வகித்தார். பேரணியை CITU தமிழ் மாநில துணை செயலாளர் குமார் துவக்கி வைத்தார். இதில் மூத்த தொழிற்சங்க தலைவர் முருகன், ரவிச்சந்திரன், மதிவாணன், கொளஞ்சியப்பன், ராமசாமி, விவசாய தொழிலாளர் சங்க செயலாளர் தமிழ்செல்வன், விவசாய சங்க செயலாளர் சங்கர், தக்ஷணாமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். நேரு வீதி வழியாக வந்த பேரணியை கேண்டீன் வீதி அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் 4 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் சட்டத்தை கைவிட வேண்டும், போக்குவரத்து வாகனங்களின் ஆண்டுகளை தீர்மானித்து உயர்த்தப்பட்ட FC கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், விதை உரிமை சட்ட மசோதா 2025 கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்பை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து பார்வையிட்டார். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்பொழுது லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது அப்பகுதியில் 1500 குடும்பங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட நிலையில் 300 வீடுகள் மட்டுமே கட்டி தரப்பட்டதாகவும் அதுவும் மகாராஷ்டிரா அரசு கட்டி கொடுத்ததாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்த நிலையில் நேரடியாக சுனாமி குடியிருப்பு பகுதிக்கு சென்ற LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அப்பகுதியில் உள்ள வீடுகளை பார்வையிட்டார். மேலும் அந்த பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள சமுதாய கூடமும் மற்றும் அங்கன்வாடி மையத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பார்வையிட்டார். அப்பொழுது சமுதாய நலக்கூடம் மற்றும் அங்கன்வாடி கட்டிடங்கள் பாழடைந்து சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு கிராமத்திலே இவ்வளவு பிரச்சனைகள் உள்ளதாகவும் இந்த குடியிருப்பு கட்டப்பட்டதில் 100 கோடி வரை ஊழல் நடைபெற்று ஒரு அதிகாரியே உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இங்கு இருக்கின்ற இடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் மக்கள் வாழ்வாதாரம் உயரும் என அவர் தெரிவித்தார். அரசு உடனடியாக இந்த கட்டிடங்களை புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி லெனில் வீதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நிறுவிய லெனில் சிலையை தார்பாய் போட்டு மூடி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி லெனில் வீதியில் மணிமேகலை அரசு பள்ளி அருகே லெனில் சிலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அண்மையில் நிறுவினர். இதனை கண்டித்து அங்கு விநாயகர் சிலையை அமைத்து இந்து முன்னணி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதனை காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். சிலைக்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்பொழுது உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி புதிய சிலை வைக்க அனுமதி இல்லை என ஆட்சியர் கூறினார். இதனை அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சிலையை தார்பாய் போட்டு மூடினர். அங்கு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தாவேகாவுடன் கூட்டணி குறித்து எங்கள் விருப்பத்தை தெரிவித்துள்ளோம். அவர்கள் விரும்பினால் கூட்டணி அமையும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதியை திருப்பி அனுப்பி வைக்கிறோம். அதனை திட்டமிடுதலோடு செலவு செய்தாலே பல திட்டங்களை நிறைவேற்ற முடியும். ஊழலால் பல தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் புதுச்சேரிக்கு வர தயங்குகிறார்கள். அவர்கள் உள்ளே வரும்போதே பேரம் பேசுகிறார்கள். இந்த அரசை சேர்ந்தவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளாமல் ஊழலை மட்டுமே பிரதானமாக செய்கிறார்கள். போலி மருந்து விவகாரத்திற்கு அரசே முழு பொறுப்பு.
பல விஷயங்களை இன்னும் மக்கள் வெளியே சொல்லாமல் தயங்குகிறார்கள். இங்கு பல பிரச்சனைகள் உள்ளது. அரசு பள்ளியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். பல அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது. போலி மருந்து விவகாரத்தில் ஆளும் அரசை சேர்ந்தவர்களும் தொடர்பில் இருப்பதால் சிபிஐ ஓய்வு பெற்ற நீதிபதி என அனைத்து விசாரணை அமைப்புகளையும் ஒன்றிணைந்து இந்த விசாரணையை நடத்த வேண்டும். புதுச்சேரி ஏற்கனவே சிங்கப்பூர் போலதான் உள்ளது என சொல்லும் முதலமைச்சர் ரங்கசாமி முதலில் சிங்கப்பூர் சென்று பார்க்க வேண்டும். புதுச்சேரியை விட்டே வெளியே செல்லாத அவர் சிங்கப்பூரை பற்றி பேசுகிறார். இது கிணற்றில் உள்ள தவளை கடலை பற்றி பேசுவது போல உள்ளது. மத்திய அரசிடம் போதுமான நிதியை கேட்டு பெற வேண்டும். இங்குள்ள முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்திற்கு கூட செல்வதில்லை. மத்திய அரசு பிற நாடுகளுக்கு கூட நிதி வழங்குகிறது. நம் நாட்டில் உள்ள ஒரு மாநிலத்திற்கு மத்திய அரசு கொடுக்காதா? தாவேகா உடனான கூட்டணி குறித்து எங்கள் விருப்பத்தை தெரிவித்துள்ளோம். அவர்கள் விரும்பினால் கூட்டணி அமையும். ஆனால் விஜயுடன் இருப்பவர்கள் அவரை குழப்பத்திலேயே வைத்துள்ளனர் என்றார்.